கை தட்டினா தான் ப்ரெஷர் குறையுதான். எது ப்ளஸரா? ப்ரெஷர் இல்ல ப்ரெஷர். ப்ரெஷரா? அப்ப இருந்துச்சு ப்ரெஷர், நல்லா இருந்துச்சு. இப்ப என்னன்னோ காரங்கிறேன், ஒரு மதுரை நமக்கு தெரியுது இல்ல. அதனால நல்லா கை தட்டி உற்சாகம். எனக்கு கை தட்டினா ப்ரெஷர் குறையும். மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்பை கெடுக்கும். ஆமா. உட்காந்தே இருந்தோம்னா காலு மரன்னு காலு சூ வரைக்கும். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். ஆமா. இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபாய் தைய கூலி கொடுத்து தச்சு. 800 ரூபாயா? 800 ரூபாய் சாக்கெட் மட்டும். 800 ரூபாய் தைய கூலி கொடுத்து தச்சு புருஷன் புலம் அம்புட்டு வேலிக்கிற வெட்டி வெயில்ல கடந்து சாவ தவுசர்ல 32 ஓட்டை இருக்கும். அவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபாய் தைய கூலி கொடுத்து பொம்பளை எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம ஊர்ல இந்த காப்பு கட்டிட்டு அந்த 8 நாளைக்கு கும்மி கொட்டுவாங்க. எப்படி கொட்டுக்கடி பெரிய பொல்லாத புருஷனை கண்டுக்கிட்டியா அப்படின்னு. ஐயா இங்க இல்ல, நீ சண்டை எடுத்து விட்டு போயிடாம அட கும்மி கொட்டையில பேசிக்கிடுவாங்க. பேசி நீ என்ன செருப்படி வாங்க வச்சிருக்காங்க. நீ எட்டி பாக்குற பார்த்தா எனக்கு அவசியம் அடி விழுந்துரும் பாரு. அதான் இங்க உள்ள அமுத ஆந்திய பேசிக்கிறது கும்மி கொட்டையில அப்படி பொம்பளையால பெரிய பொல்லாத புருஷன் கொட்டுக்கடி பெரிய இதா கொட்டிய பெரிய இது சிலாக்கிய மயிர் ஒண்ணு அப்படின்னு பேசிடுவாங்க. ஓ ஸ்லாக்கியம். அதுல நம்மால ஆம்பளையால இடையில நுழையாம பாரு. எப்படி அவங்க போட்ட கட்டிங்க்கு கண்ணன்னு இருக்கு. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும், யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுட்டு இவங்க அத்தாச்சு அவன் போட்ட கட்டிங்க்கு கணேஷ் போயிலைக்கு அத்தாச்சு அப்படி சொல்லிட்டு அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுத்தி வருவா. அடுத்து அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். ஐயா அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓட்டுக்கிட்டு முளைப்பாரி நடுவூர் ஹோட்டல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்கல் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறு மாதிரியே முழிப்பார். ஏன்டா முளைப்பாரி போட்டான் அப்படின்னு. அப்புறம் நம்ம ஆளுக போல அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிப்பாங்க. அது மாதிரி இல்லாம இதெல்லாம் இப்படி கரெக்டா தெளிவா சொல்றீங்களே, எப்படி அது? நம்மளும் அந்த வேலை பார்த்துருக்கோம்ல. ஓஹோ அப்படியா. எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிக்கணும். ஏன்னா நாடகம் பெரிய நாடகம். ஏன்னா உள்ள 7000 8000 10,000 உள்ள கிடக்கு. அதனால உள்ள பெரிய பெரிய டிக்கெட்லாம் உள்ள கிடக்கு. ஆனால் நம்மளே போட்டு அறுத்து குமிச்சா உங்களுக்கு கடுப்பாயிரும். சரி பப்புனுக்காரன் சரி பொலியர் மாதிரி வந்து நின்றுக்கிட்டு போட்டு அறுத்து குமிக்கிறேன். இந்த பொம்பளை ஆளு சிரிக்கிற பார்த்தா அப்படித்தான் இருக்குமில்ல. உண்டை பைய துணியை குடிக்க உள்ள ஒரேதான். அவன் ஆளை பார்த்தியாடி அப்படியே நின்றுக்கிட்டு நெல்லிறாண்டி அப்படியே நெல்லிறேன். ஊர்ல எல்லாம் தின்றுருப்பேன் அவங்கள. இந்த பொம்பளை ஆளுங்க பேசுறது ஆம்பளை உழவு மாடு மாதிரி. சரி ஒரு நாளும் நாங்கள் சம்பாரிச்சு இந்த காசை வாங்கிட்டு கொண்டு வீடு நாங்கள் வர்றோம்னே. அன்னைக்கெல்லாம் கோமாளி வந்துட்டாங்கிறேன். ஒரு ஆள் கேட்குறேன் வெட்டி குதி எப்படா வர அப்படின்னு. சத்தியம்மா நடந்ததா, நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு ஒரு ஊர்ல பிடிச்சா கோமாளி வந்துட்டாங்கிறேன். பப்புனுக்கார தம்பி நீங்க நடிச்சதும் போதும் பிறந்ததும் போதும் உள்ள விட்டு டான்ஸுக்கார பிள்ளைய வர சொல்லுங்க. ஓஹோ டான்ஸ் இந்த அண்ணன் கை நிட்டார்ல அந்த ஆள் நீந்தானா ரைட் சொன்னா இந்த குரூப். அத சரி அன்னைக்கு ஒரு ஊர்ல போய் இப்படித்தான் சொன்னேன். அவரு சொல்லவும் நானு கோமாளி வந்துட்டேன் நம்ம சொல்லிட்டு உள்ள விட்டு டான்ஸுக்கார பிள்ளைய விட்டேன். சரி அந்த பிள்ளை உடனே முச்சம்பீர் முதிரி ஒரு எதிரில லூசி உள்ள போயிட்டு வள்ளியை வர சொல்லுமான்னு சொன்னார். சரி கதை எதிர்பார்க்கிறா ஒண்ணு. அது 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவை 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டேன். எப்படி அது ஆதி பராசக்தி வாங்கான பூங்கா ஒரு பூங்காவும் இங்க இல்ல. நீ உள்ள வச்சு நாரதரை வர சொல்லுங்க. சரி புராணத்தை எதிர்பார்க்கிறா அப்படின்னு பாரு. 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு 12 மணிக்கெல்லாம் நாரதர் நாராயணா நாராயணாங்கிறாரு. ஒரு ஆள் சொல்ற நாராயணெல்லாம் செத்து 8 வருஷம் ஆச்சு உள்ள விட்டு ராஜபாட்டை வர சொல்லி அப்படின்னு. சரி ராஜபாட்டை வர சொல்லி நான் 1:30 மணிக்கெல்லாம் ராஜபாட்டை வர சொல்லி. அவர் 1:30 மணிக்கெல்லாம் சம்போ அம்மா காஞ்ச போயா உள்ள போய் அப்படின்னு
என்னடா உள்ள போய் என்னென்ன உரையானு எல்லாரையும் வர சொல்றியா எல்லாரையும் போக சொல்றியா என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும் அதனால வர சொன்னேன் தம்பி. குடியார மூதேவி அவன் பேச்ச கட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஐயா ஊருக்கார யாரை கட்டுற நாடகத்தை முடிச்சு எனக்கு கேட்பாங்கல்ல. நான் சொன்னேன் ஐயா அந்த வெள்ளையும் இருக்காருல்ல அவர் தான் சொன்னாருன்னு. அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு போறேன். நான் அண்ணேங்கிறேன் அவன் பக்கத்தூருக்காரனா போடா வெண்ணேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அண்ணேங்கிறேன் போடா உனக்கு தெரியும். அப்புறம் போய் கோயிலில் போய் கெஞ்சி கேறி 7-8 பாட்டு படிச்சு காசை வாங்கிட்டு வந்தேன். இதை ஏன் இடையில சொல்றேன்னா ஒன்றும் புண்ணியம் இருக்காது 10 பைசா புண்ணியம் இருக்காது. இந்த ஊருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. சோறு இங்கே வந்திருப்பேன் அவன் பண்ணுற அம்போக்கு தான் வரி கொடுத்தாலுங்களாம் செவனேன்னு இருப்பார். இந்த ஊருக்கும் அது எந்த சம்பந்தமும் இருக்காது. அவன் பண்ணுறத டான்ஸு அந்த பிள்ளைய போட்டுக்கணுமியா இது வேஸ்டியா நார்தர் ஆட்டி பிரிச்சு சும்மாயா நம்ம நான் சொல்கிற போட்டி நாடகம் ஓஹோன்னு போய் அவன் என்னவோ டீ வாங்கி கொடுக்க ஒரு இதுக்கும் ஆகாது. நல்லா இருக்க நாடகத்தையும் கெடுத்து குட்டியத்தில் ஆக்கி அதுதான் முன்னாலே சொல்கிறேன். அதனால் அமைதியாக இருந்து நான் மத்தாள் மாதிரிலாம் போட்டுலாம் அறுத்து கும்பிக்க மாட்டேன். 12:15 12:20 வள்ளியை மாறச்சொல்ல. ஏன்னா நேரம் ஆரம்பித்து லேட்டுட்டேன். லேட்டுன்னு சொல்லப்படாது காலதாமா. லேட்டுன்னா செத்து போனதுக்கு அர்த்தம் காலதாமா தான். அதெல்லாம் ஏன் காசு வாங்குறாங்க அந்த ஆளுகளை வெளியே தள்ள முடியாது. நம்மளே போட்டியா இது ஒன்றா அவங்க வந்து காலையில் காசு வாங்கி போகிறாங்க. நானும் இழுச்சா போய் அதனால் அவங்க நேரத்துக்கு அவங்க